ஹரியானாவிலே அது ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு சோசியல் மீடியா எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயக்க சண்டைகள், கட்சி சண்டைகள், அமைப்பு சண்டைகளில் மூழ்கி 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 பல நேரங்களில் வேதாயத்தம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். இப்ப அந்த அளவுக்குலாம் இல்ல, இப்ப ஓரளவு பரவாயில்ல. ஆனா இப்ப வேற மாதிரி ட்ரெண்ட் ஆகி போச்சு. அதனால நம்ம பல விஷயங்கள் மறந்துட்டோம். மணிப்பூர் கலவரம் எப்படி மூட்டப்பட்டது என்றால் அதுதான் சொல்றேன். we should not belittle அண்ணாமலையை நம்ம லேசா எடுத்துக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு பொய்யை மீண்டும் 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 சொல்வதன் மூலமாக முடிஞ்ச பேர் வைக்கிறீங்க. சரி சரி, எங்க விட்ட ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்வதனால அது உண்மையாயிருவாங்க. ஒருத்தர் ஒரு அண்ணாச்சி என்ன பண்ணியிருக்காரு, ஆடை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்பியிருக்காரு. அப்ப இது அதெல்லாம் பண்ண சொன்னா ஃபேமஸான கதை இது. அப்போ ஆடை வாங்கிட்டு கிளம்பியிருக்காரு. கிளம்பின உடனே ஒரு 4 இளைஞர்கள் அந்த ஊர்ல இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான், இது அண்ணாச்சி கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் முதல்ல போயிருக்கான். போய் அவர் இறங்கி ஆடை ஓட்டிட்டு வரும்போது கிட்ட போய் சொல்லியிருக்கான், அண்ணாச்சி நாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னா, ஏப்பா ஆடுப்பா நல்லா பாருப்பா அப்படின்னு. என்ன ஆச்சு, கண்டு இல்லையா, நல்லா குலைக்குது பாருங்க அப்படின்னா. காது இல்லையா, குலைக்குது பாருங்க நல்லா அப்படின்னு. ஏய் ஆடுப்பா பாப்பா, அவனுக்கு அறிவில்லை, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு பாப்பா நினைச்சு விட்டேன். 2வது ஒருத்தன் தான், என்ன அண்ணாச்சி வீட்டுல ரொம்ப பொருளாதாரம்லாம் பயங்கரமா இருக்கா, ஏன்பா கேட்கிற, இல்ல பாதுகாப்புக்கு நாயெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு. 2வது ஆள் கேட்டாங்க, பாதுகாப்புக்கு நாயெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஏய் நாய் இல்லப்பா, இது ஆடுப்பா, வீட்டுல அடிச்சு சாப்பிடறதுக்காக கொண்டு வந்திருக்கேன், ஆடு கொண்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னா. சும்மா போட்டு விளையாடிக்கிட்டா நாய்ங்க அப்படி, நீ போப்பா அனுப்பிச்சு விட்டேன். ஒரு 3வது ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொன்னான், வாங்க அண்ணாச்சி நாயெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னா. ஏய் டென்ஷன் பண்ணாதரா அப்படின்னா. இல்ல நாய் நான் எதுக்கு எடுத்து வந்திருக்கீங்க இந்த கலர்ல, இது ஆடுறா அப்படின்னு. இல்ல இல்ல வாய்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி போட அனுப்பிச்சு விட்டான். அப்ப 4வது ஒருத்தன் லாஸ்ட், 4வது இருக்கிறவன் லாஸ்ட் ஆள் வந்திருக்கான். வந்து என்ன அண்ணாச்சின்னு தான் வாயை திறந்திருக்கான். அப்ப என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாச்சி தம்பி யாரோ ஒருத்தன் ஒரு நாய் ஆடுன்னு ஏமாத்தி எனக்கு வித்துட்டான்பா அப்படின்னா. பொய் இருக்குல்ல, அதுதான் இது பேர் தான் கோயபல்ஸுடைய தத்துவம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோயபல்ஸ். கோயபல்ஸுடைய ஒரு பொய்யை அண்ணாமலை பாருங்க, என்னமா இவர் சுத்தமான கட்சி மாதிரி திரும்ப 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 திமுக ஊழல் சொல்றாங்க. டிஎம்கே பயில்ஸ்னா அது பொய்யோ உண்மையோ தெரியாது, மீண்டும் 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 பரப்பப்பட்டால் அது உண்மை போல மக்கள் மத்தியிலே போய் சேரும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கடமை என்ன? தலைவர் ராகுல் காந்தி அதற்கு தான் நடந்தார். என்ன காரணம் சொன்னார்னா, அது ஏஎன்ஐயோ என்டிடிவியோ நியூஸ் 18 எல்லாம் விட்டு போச்சு. நான் மக்களிடத்தில் ஒரு செய்தி சொன்னா அது நேரா போய் சேரல, நான் நடந்து போய் மக்களிடத்தில் சேர்க்கிறேன் என்றார். எனவே வரக்கூடிய நம்முடைய காலகட்டங்கள் உண்மைக்காக போராடக்கூடிய நாம், சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய நாம், எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி களத்திலே மக்களிடத்திலே போய் அடையக்கூடிய அந்த பணிகளை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய பின்விளைவை வரக்கூடிய 2024 தேர்தலிலே நாம் தர வேண்டியது இருக்கும். அதற்குத்தான் இந்த கூட்டங்கள். மணிப்பூரிலே திட்டமிட்டு குக்கி இனத்தவரை குறிவைத்து அவர்களை அழித்த செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது இன்னும் போய் முறையா சேரல அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அர்ஜுன் சம்பத்துடைய பையன் தமிழ்நாட்டில் மேடை போட்டு ஆமா செஞ்சா என்ன தப்புங்கிறான். எப்படி இருக்கு, அவன் மேடையை விட்டு இறங்கும் போதே தமிழ் மண்ணின் வீரப்பெண்கள் சிறப்பை கலட்டி அடித்திருக்க வேண்டாமா? காரணம் செய்தி போய் முறையாக சேரவில்லை. ஹரியானாவிலே எது சொன்னா பொய் செய்தி. ஹரியானாவிலே இவ்வளவு பெரிய கலவரம் நடந்து ஒரு மஸ்ஜிதில் வைத்து ஒரு இமாம் கொலை செய்யப்படுகிறார். அதற்கு காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்குள் இந்துக்களை அழைத்து வைத்து விட்டார்கள் ஒரு செய்தி. கோவில் நிர்வாகம் தானாக முன் வந்து அப்படி யாரையும் அழைத்து வைக்கவில்லை என்று எல்லா குக்கி ஆண்களும் சேர்ந்து கற்பழித்து விட்டார்கள் என்பது செய்தி. இந்த செய்தியை வச்சுக்கிட்டு டெல்லியில உள்ள மெய்திகள் போராட்டம் பண்ணிட்டான். இங்க பாருங்க இந்த பொண்ணு எப்படி கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு டெல்லியில வச்சு போராட்டம் பண்ணிட்டான். அந்த பெண் அருணாச்சல பிரதேசத்தை சார்ந்த வேறு ஏதோ ஒரு பெண். ஆனால் அமித்ஷா சொல்வதை போல நாங்கள் நினைத்தால் எந்த பொய்யையும் பரப்புவோம். அமித்ஷாவுடைய வார்த்தை, நேரடி அமித்ஷா சொன்னது. நாங்கள் நினைத்தால் எந்த பொய்யையும் பரப்புவோம், அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்றார். அதற்கு எதிராகத்தான் இந்த களம். நம்மால் முடிந்தது சத்தியத்தை மேடைகளிலே முழங்குவது, மக்களுக்கு மத்தியிலே கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பது, நமக்கு மத்தியிலே பகை முட்டும் ஒன்றிய அரசின் கோர பற்களை இந்த மக்களுக்கு முன்னால் we should unleash and unveil it. நாம் மக்கள் சமூகத்திலே கொண்டு போய் இதை சேர்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இந்த கட்சி எப்படி மக்கள் விரோத கட்சி என்பதை, மனித சமூகத்திற்கே விரோதமான ஒரு கட்சி என்பதை, நாட் ஒன்லி அகைன்ஸ்ட் முஸ்லிம்ஸ், இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான கட்சி அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிரான கட்சி அல்ல, ஒட்டுமொத்த இட் இஸ் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கே எதிரான கட்சி என்பதையும்
அதானி மட்டும் வாழ வேண்டும் என்பதற்காக வாழக்கூடிய பிரதமர் தான் நம்முடைய பிரதமர் என்பதையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் பகை மூட்டப்படுகிறது என்பதையும் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பணியை நாம் திறம்பட செய்தால், இறைவன் நாடினால் 2024 every beginning has an end, every end has a beginning. The 2024 will be the beginning of their end. அவர்களுடைய முடிவின் ஆரம்பமாக 2024 இருக்கும். இறைவன் நாடினால் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமையும். உலகில் வாழ்ந்த அத்தனை சர்வாதிகாரிகளும் எப்படி தண்டிக்கப்பட்டார்களோ அதே போன்றது ஒரு தண்டனையை இந்த அயோக்கிய சர்வாதிகாரிகளுக்கு இறைவனின் உதவியை கொண்டு நாம் நடத்தி காட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானமாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.